அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. சென்னையில் மீண்டும் ஒரு பரபரப்பான கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது. சென்னை புழல் அருகே இருக்கக்கூடிய தொழிலதிபர் விஜயகுமார் என்பவரது வீட்டில் நகை மற்றும் பணம் துணிகரமாக கொள்ளை நடைபெற்றிருப்பதை நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். வீட்டில் இருந்த 18 சவரன் தங்க நகை மற்றும் 25 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கொள்ளை போயிருப்பதாகவும் முதற்கட்ட தகவல் வெளியாகி இருக்கிறது. சம்பவ இடத்தில் சென்னை புழல் போலீசார் மோப்பநாய் கைரேகை நிபுணர்களுடன் சென்று விசாரணை நடத்தி கொண்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் தொடர்ந்து கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வரக்கூடிய சூழலில் சென்னையில் மிக முக்கிய பகுதியில் தொழிலதிபர் வீட்டில் நகை மற்றும் பணம் கொள்ளை போயிருப்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் பார்த்திபன். சென்னையில் தொழிலதிபர் வீட்டில் நகை மற்றும் பணம் கொள்ளை போயிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். சென்னை புழல் அருகே தொழிலதிபர் வீட்டில் தற்போது நகை பணம் கொள்ளை போயிருப்பது பெரும் ஒரு பரபரப்பை அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சம்பவ இடத்துல போலீசார் தற்போது கைரேகை நிபுணர்கள் மோப்பநாய உதவிகளுடன் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டக்கூடிய இந்த மர்ம நபர்கள் குறித்து ஒரு விசாரணை தொடங்கி இருக்கிறாங்க. சென்னை புழல் அருகே இருக்கக்கூடிய இந்த காவாங்கரை மகாவீரர் கார்டன் என்ற முதல் தெருவில் தொழிலதிபர் விஜயகுமார் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவர் துணி ஏற்றுமதி இறக்குமதி தொழிலை செய்து வருகிறார் என்று கூறப்படுகிறது. இவரது வீட்டில் இன்று அதிகாலை வந்த மர்ம நபர்கள் கத்தி முனையில இவர்களை கட்டி போட்டு இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து போலீசார் அந்த தொழிலதிபரிடையும் அவருடைய மனைவிடமும் வாக்குமூலத்தை வாங்கி அந்த சம்பவ இடத்துல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள், அது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலதிபர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் தற்போது விசாரணை தொடங்கி இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தினால அந்த பகுதிவாசிகள் ஒரு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. ஏனென்றால் அந்த மாவீரர் கார்டன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வீடுல இவருடைய இந்த பங்களா தொழிலதிபர் பங்களா வீடு இருக்கிறது. இந்த வீட்டில் எப்படி இவ்வளவு ஒரு சாமர்த்தியமாக உள்ள நுழைந்தார்கள் என்ற பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. இதன் அடிப்படையில் தற்போது போலீசார் விசாரணை தொடங்கியிருக்காங்க. விசாரணை பிறகு இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது நமக்கு முழுமையான தகவல் கிடைக்கப்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. சமூக கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்.